ஃப்ரெண்ட்ஸ், இந்தியா விசஸ் சவுத் ஆஃப்ரிக்கா இவங்க ரெண்டு பேருக்கும் இடையான T20 உலகக்கோப்பை ஃபைனல் மேட்ச் இன்னைக்கு இந்திய நேரப்படி 8 மணிக்கு சவுத் ஆஃப்ரிக்காவில் உள்ள ஓவல் மைதானத்தில் நடக்க போகுது. இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள இந்த மேட்ச்சில் இந்த இரண்டு அணியுடைய பிளேயிங் லெவன் எப்படி இருக்க போகுது, இந்த இரண்டு அணியுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, வெற்றி வாய்ப்பு யாருக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்திய அணி பிடிக்குன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு உங்களோட ஃபேவரட் கிரிக்கெட் பிளேயரை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த உலகக்கோப்பை T20ல விளையாண்ட ஒரு போட்டி கூட தோக்காமல் சவுத் ஆஃப்ரிக்கா இந்தியா ஃபைனலுக்கு சாதனை படிச்சிருக்காங்க. இதனால் ஃபைனலில் எந்த அணி ஜெயிக்க போகிறாங்க, எந்த அணி தோக்க போகிறாங்க அப்படிங்கிறதுக்கான எதிர்பார்ப்பு எகிரி இருக்கு. முதல்ல சவுத் ஆஃப்ரிக்கானுடைய பிளேயிங் லெவல் அதனுடைய பலம் பலவீனத்தை பார்ப்போம். சவுத் ஆஃப்ரிக்கா அணியில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இந்த மேட்ச்சில் குயின்டன் டிகாக் மற்றும் ரீசன் ஹென்ட்ரிக் விளையாடுவாங்க. ரெண்டு பேருமே ஓப்பனிங்கில் சூப்பரான ஃபார்மில் இருக்காங்க. மூன்றாவது நாடில் கேப்டன் மார்க்கரம் விளையாடுவாங்க, அவரும் சூப்பரான ஃபார்மில் இருக்காங்க. அடுத்த நாடில் அந்த அணியை சேர்ந்த ஃபினிஷர் கில்லர் மில்லர் இருக்காங்க. மில்லர் இந்தியாவுக்கு எதிராக பெரிய சம்பவம் T20ல பண்ணியிருக்கார். தற்போது சூப்பரான ஃபார்ம்லையும் இருக்கார். விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனா மிடில் ஆர்டரில் ஹென்ரிக் கிளாசன் விளையாடுவாங்க. ஹென்ரிக் கிளாசனும் இந்த வேர்ல்டு கப்பில் சூப்பரான ஃபார்மில் இருக்காங்க. இந்தியாவுக்கு எதிராக இவரும் சம்பவம் பண்ண வாய்ப்பு இருக்குது. அடுத்த நாடில் ஸ்டூப்ஸ் விளையாடுவாங்க. ஸ்டூப்ஸும் இந்த வேர்ல்டு கப்பில் சூப்பரான ஃபார்மில் இருக்காங்க. ஆல்ரவுண்டர் அட்டாக்ல அந்த அணியை சேர்ந்த மகாராஜ் சுழல் பந்து வீச்சாளர் கொண்ட ஆல்ரவுண்டராக இந்த வேர்ல்டு கப்பில் சூப்பராக பேட்டிங் பந்து வீச்சில் செயல்பட்டு இருக்கார். பியூர் ஸ்பின் போலராக சம்சி அந்த அணியுடைய மெயின் ஸ்பின் போலராக குல்தீப் யாதவ் போல அந்த அணிக்கு அதிக விக்கெட்டை தேடி கொடுத்துட்டு இருக்காங்க. பந்து வீச்சு அட்டாக்ல மார்க்கோ ஜாக்சன் சூப்பரான ஃபார்மில் இருக்காங்க. இவர் பேட்டிங்கும் கடைசி கட்டத்தில் விளையாண்டுட்டு இருக்கார். ரபாடா ஆண்ட்ரிஸ் நோக்கியா வெறித்தனமாக பந்து வீசிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் சவுத் ஆஃப்ரிக்கா அணியுடைய பிளேயிங் லெவனாக இந்தியாவுக்கு எதிராக பார்க்கப்படுது. சவுத் ஆஃப்ரிக்கா அணியை பொறுத்தவரை இந்தியாவுக்கு இணையான பேட்டிங் பந்து வீச்சு மற்றும் சுழல் பந்து அட்டாக் வச்சிருக்காங்க. இதனால இந்தியாவை வீழ்த்தக்கூடிய ஒரு அணியாக சவுத் ஆஃப்ரிக்காவை பார்க்குறாங்க. மேலும் சவுத் ஆஃப்ரிக்கா அணி 2022 நடந்த இந்தியா விசஸ் சவுத் ஆஃப்ரிக்கா மேட்ச்சில் இந்திய அணியை 127 ரன்குள்ளே சுருட்டி வீழ்த்திருக்காங்க. ஸோ அதே போல் இந்த ஃபைனல்லையும் வீழ்த்த வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு எல்லா இடத்துலையும் நல்ல ஃபார்மில் இந்தியாவை வீழ்த்தக்கூடிய அணியாக இருக்காங்க. இருந்தாலும் சவுத் ஆஃப்ரிக்கா அணியை சேர்ந்த தொடக்க மற்றும் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்களை ஒரு சில பேரை எடுத்துட்டா அந்த அணி விக்கெட் அடுத்தடுத்து விழவும் வாய்ப்பு இருக்குது. இதனால் இந்திய அணி சவுத் ஆஃப்ரிக்காவை பொட்டலம் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ சவுத் ஆஃப்ரிக்காவை இந்தியை வீழ்த்தணும்னா அந்த அணியை ரன் அடிக்க விடாமல் கட்டுப்படுத்தணும். அதே போல் சவுத் ஆஃப்ரிக்கா அணியோடைய பந்து வீச்சுக்கு எதிராக சிறப்பாக விளையாடணும். அப்போ தான் சவுத் ஆஃப்ரிக்கா அணியை வீழ்த்த முடியும். சவுத் ஆஃப்ரிக்கா அணி கிரிக்கெட் வரலாற்றிலேயே முதல்ல ஃபைனல் வந்திருக்காங்க. இதனால் அந்த அணி ஃபைனலில் சிறப்பாக விளையாடுவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. இருந்தாலும் சவுத் ஆஃப்ரிக்கா அணி இந்த மேட்ச்சில் இந்தியாவுக்கு எதிராக ஜெயிக்கணும்னா டாஸை வெற்றி பெற்று முதல்ல பந்து வீசி 120 ரன்குள்ளே இந்தியாவை பொட்டலம் பண்ணணும். ஒருவேளை முதல்ல பேட்டிங் விளையாண்டா கண்டிப்பாக ஒரு 200 ரன்களுக்கு மேலே அடித்து சூப்பராக பந்து வீசணும். அப்போ தான் இந்தியாவை ஃபைனலில் வீழ்த்த முடியும். அடுத்ததான் இந்தியனுடைய பிளேயிங் லெவன் அதனுடைய பலம் பலவீனம் அந்த அன்றைக்கி எவ்வளோ வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்திய ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக வழக்கம் போல் ரோஹித் சர்மா, விராட் கோலி ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக கிளம்பிடுவாங்க. இதில் விராட் கோலி இந்த வேர்ல்டு கப்லேயே மோசமான ஃபார்மில் இருக்காங்க. ரோஹித் கடைசியாக 2 மேட்ச்சில் அதிரடியாக விளையாண்டு சம்பவம் பண்ணிட்டு இருக்கார். இதே போல் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு எதிராகவும் ரோஹித் சர்மா விளையாடணும். அதே போல் விராட் கோலியும் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு எதிராக சிறப்பாக விளையாடணும். ஏன்னா சவுத் ஆஃப்ரிக்கா அணியில் அதிவேக பவுலர்கள் 2 பக்கமும் ஸ்பின் ஆக்கக்கூடிய பவுலர்கள் இருக்கிறதுனால இந்தியாவுடைய தொடக்கம் சிறப்பாக இருக்கணும். இதனால் ரோஹித், விராட் கோலி பவர் பிளேயில் அதிரடியாக விக்கெட்டை விடாமல் விளையாட வேண்டிய இடத்துல இருக்காங்க. மூன்றாவது நாட்டில் ரிஷப் பண்ட் விளையாடுவார். ரிஷப் பண்ட் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு எதிராக சிறப்பாக விளையாட வேண்டிய இடத்துல இருக்கார். அவர் டீசெண்டான ஃபார்மில் இருக்கார். அடுத்த நாட்டில் சூரியகுமார் யாதவ் விளையாடுவாங்க. சூரியகுமார் யாதவ் 2022 நடந்த சவுத் ஆஃப்ரிக்கா விசஸ் இந்தியா மேட்ச்சில் 50 ரன் அடித்தார். ஸோ அதே போல் இந்த மேட்ச்லையும் விளையாட வேண்டிய இடத்துல இருக்கார். நாட்டில் சிவந்துவை விளையாடணும். ஆனால் சிவந்துவுக்கு பதிலாக சஞ்சு சாம்சன் உள்ளே கொண்டு வந்தால் ஒரு நல்ல மூவாக இருக்கும். ஏன்னா சவுத் ஆஃப்ரிக்கா பவுலருக்கு எதிராக சஞ்சு சாம்சன் நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்கார். ஆனால் இந்த மூவ் ரோஹித் பண்ணுவார் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்த நாட்டில் ஹர்திக் பாண்டியா விளையாடுவாங்க. ஹர்திக் பாண்டியா இந்த வேர்ல்டு கப்பில் இந்திய அணிக்கு பேட்டிங் பந்து வீச்சில் சிறப்பாக செயல்பட்டு இருக்கார். அதே போல் இந்த மேட்ச்லேயே செயல்பட வேண்டும். அடுத்த நாட்டில் ஃபார்மில் இருக்கக்கூடிய அக்சர் பட்டேல், அதற்கு அடுத்த நாட்டில் ஃபார்ம் அவுட்டில் இருக்கக்கூடிய ஜடேஜா விளையாடுவாங்க. அதற்கு அடுத்த நாட்டில் குல்தீப், ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக்கில் பும்ரா, ஹர்தீப் சிங் விளையாடுவாங்க. ஸோ இதுதான் இந்தியனுடைய பிளேயிங் லெவனாக சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு எதிராக பார்க்கப்படுது. ஸோ இந்திய அணியை பொறுத்தளவில் 2 மெயின் பவுலர்கள் மற்றும் 3 ஸ்பின்னர்கள் வைத்து இந்த மேட்ச்சில் விளையாட போகிறாங்க. ஆனால் பீச் பார்த்தீங்கன்னா பவுலருக்கு சாதகமாக இருக்குது. இதனால் இந்திய அணி பிளேயிங் லெவலில் சிராஜை, குல்தீப் யாதவ் அப்படின்னா ஜடேஜாவை ட்ராப் பண்ணிவிட்டு இல்லை சிவந்துவை ட்ராப் பண்ணிவிட்டு கொண்டு வரதும் ஒரு நல்ல மூவாக பார்க்கப்படுது. ஏன்னா எதிரணியில் 3 தரமான ஃபாஸ்ட் பவுலர் இருக்காங்க. அதே போல் இந்திய அணியில் இருந்தால் அது இந்திய அணிக்கு கூடுதல் பலமாகவும் பார்க்கப்படுது. ஸோ இந்திய அணியை பொறுத்தவரையில் இந்த மேட்ச்சில் வெற்றி பெறணும்னா டாஸை வெற்றி பெற்று இதில் பேட்டிங் ஆடி ஒரு 180லேருந்து 200 ரன்களுக்கு மேலே அடித்து சூப்பராக பந்து வீசினா சவுத் ஆஃப்ரிக்கா அணி வீழ்த்த வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சவுத் ஆஃப்ரிக்கா அணிக்கு சேசிங் சுத்தமாகவே வராது. அதுவும் ஃபைனல் போல மேட்ச்சில் அந்த அணி சொதப்ப வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை இந்தியா முதல்ல பந்து வீசினா 150 ரன்குள்ளே சவுத் ஆஃப்ரிக்கா அணியை சுருட்டி சூப்பராக பேட்டிங் விளையாடணும். ஸோ இதனால தான் இந்திய அணி இந்த மேட்ச்சில் ஈஸியாக வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. இந்த போட்டியை பொறுத்தவரை இந்திய அணி வெற்றி பெற
60%, சவுத் ஆஃப்ரிக்கா வெற்றி பெற 40% வாய்ப்பு இருக்கிறதா கணிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த இந்தியா விசஸ் சவுத் ஆஃப்ரிக்கா ஃபைனல் மேட்ச்சில் யார் வெற்றி பெற்று கோப்பையை வெற்றி பெறுவா? இந்திய அணி சவுத் ஆஃப்ரிக்காவை வீழ்த்தி கோப்பையை வெற்றி பெறுமா? இல்லை சவுத் ஆஃப்ரிக்கா அணி முதலாக ஃபைனலில் இந்தியாவை வீழ்த்தி முதல் உலகக்கோப்பையை ஜெயிப்பாங்களா? நீங்கள் எந்த அன்றைக்கி சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படியே கருத்தை கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். இது பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.